அவர்களே, சங்கீதம் 65:11 வாசிக்கும் பொழுது, வருஷத்தை உமது நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த வருஷம்லாம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. ஆபகுக்கு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்தின் நடுவில் கிரியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், வருஷத்தின் நடுவில் அதை விளங்கப்படுகிற தேவன். நிச்சயமாக இந்த மாதத்தின் நடுவில், இந்த வருஷத்தின் நடுவில் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் கிரியை செய்ய போகிறார். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும்பொழுது, 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் நான் வீட்டில் உட்கார்ந்திருக்கையில் கர்த்தருடைய கரம் என்மேல் வந்து அமர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மகிமை அங்கே விளங்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை இந்த மாதம் இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கை விளங்கப்படுங்கிறத மறந்துடாதீங்க. காட்